காராக்கருணையில் இன்றைக்கி பஜ்ஜி செய்யணும். காராக்கருணை மேல் தோவலை ஃபுல்லாக சேர்த்திட்டு இந்த மாதிரி 2-3 பீஸாக கட் பண்ணி இதை நம்ம கொதி தண்ணியில் வேக வைக்க போகிறோம். இதுக்கு கண்டிப்பாக புளி போடணும். புளி என்னத்துக்காக போடணும்னா, இந்த காராக்கருணையில் இயற்கையாக கொஞ்சம் நம்ம லைட்டாக அரிக்கிற தன்மை இருக்குது. ஸோ அதை எடுக்கணுன்னா கண்டிப்பாக புளி போட்டால் தான் எடுக்கும். புளி போட்டுட்டு வேக வச்சிட்டோம்னா அப்புறம் கண்டிப்பாக அதில் அரிப்புத்தன்மை இருக்காது. அதில் என்ன டிஷ் வேணாலும் செஞ்சுக்கலாம் காராக்கருணையில். ஸோ இப்போ காராக்கருணை வெந்துருச்சு. இப்போ அதை ஃபில்டரில் எடுத்து வச்சு இதை முன்னாடி பிளேட்டில் வச்சு இதை ஆறட்டும். இப்போ ஏன்னா சூடாக இருக்குது. ஸோ இதை ஆறட்டும். அதுக்குள்ளே சில அரைக்கிற ஜாமான்லாம் அரைச்சிட்டு வந்துடுவோம். ஊற வச்ச கொண்டைக்கடலை நான் எடுத்துக்கிட்டேன். கொண்டைக்கடலை ஊறினது இது. அதை எடுத்துக்கிட்டு அதில் 2 மிளகு போட்டுக்கிறேன், 2 சோம்பு போட்டுட்டு 2 சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு இதை மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டிக்கிறோம். இப்போ அரைச்சாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போ இதோட என்ன செய்கிறோம், ஒரே ஒரு ஸ்பூனு மைதா போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் தான். அப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் 1 ஸ்பூன் கடலமாவு, எல்லாம் ஒரு ஸ்பூன் தான். அப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இது தனி மிளகாத்தூளுங்கிறது நான் வீட்டில் வறுத்து அரைச்ச தூள். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பை போட்டுக்கிட்டு இதில் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொண்டைக்கடலை அரைக்கும் போது வேறு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக ஊற்றி அதை ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ காராக்கருணையும் ஆறிடுச்சு. இதை நம்ம இந்த வாழைக்காய் சேர்த்துவோம்ல, அந்த கட்டையில் போட்டு சேர்த்துனா இந்த மாதிரி ஸ்லைஸாக வரும். வாழைக்காய் சேர்த்தோம்ல, அந்த கட்டையில் போட்டு இந்த மாதிரி நைஸாக ஸ்லைஸாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக. ஸோ ஸ்லைஸும் ரெடி ஆகிட்டு. இப்போ என்ன செய்கிறோம், கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சிடறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல கொண்டைக்கடலை மிக்ஸிங்கு, அதில் நல்லா போட்டு ஒரு 2-3 பெரட்டிக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி பரட்டி இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதுதான். காராக்கருணை பல பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது தொண்டையை போய் அரிக்கும் அப்படின்னுட்டு அதை சாப்பிடவே யோசனை பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக கிடையாது. அது புளியை போட்டு வேக வச்சுட்டா அதில் பல டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான சத்தெல்லாம் அதில் எல்லாம் இருக்குது. உடம்பு குளுமைப்படுத்தக்கூடிய பவர் காராக்கருணைக்கெலாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் புளியை போட்டு வேக வச்சுட்டா நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஓகேவா, இப்போ வெந்துருச்சு. நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்த பேட்ச் என்ன செய்கிறோம், அந்த கொண்டைக்கடலை மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு பொரித்து இந்த மாதிரி காராக்கருணையில் கொண்டைக்கடலையும் சேர்த்து ஒரு பஜ்ஜி ரெடி பண்ணுறோம். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் கொண்டைக்கடலையை ஊற வச்சு அரைச்சி காராக்கருணை இந்த மாதிரி வேக வச்சு அதில் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொரிச்ச ஐட்டமாக கொடுக்கும்போது அந்த காராக்கருணை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.